ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணிய பயிற்சி 1.5ல் 3வது கொஷினில் இருக்கிறது 4 கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க. வெப்பத்தை அளவிட வழக்கமான செல்சியஸ் பாகைக்கு டிகிரி செல்சியஸ் பதிலாக கெல்வின் அளவுகளை கே அளவிலாளர் பயன்படுத்துவர். இரண்டிற்கும் உள்ள உறவை கூறும் சமன்பாடு பார்த்திங்கன்னா T டிகிரி செல்சியஸ் T கூட்டல் 273 கெல்வின். பின்வரும் அளவுகளை கெல்வினாக மாற்றி எழுதுக. இது வந்து கெல்வினாக நம்ம மாற்றி எழுதணும். அப்போது இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணி நம்ம எழுதணும். இது டீக்கு பதிலில் இந்த நம்பர்ஸை நம்ம அப்ளை பண்ணி எழுதணும். இந்த கே அப்படியே தான் இருக்கும். அப்போது இந்த ஃபார்மில் வந்து எல்லாத்தையும் பொதுனால இது எடுத்து T டிகிரி செல்சியஸ் T கூட்டல் 273 கெல்வின். அப்போது ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், கழித்தல் 275 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இது டீக்கு பதிலாக இது போட்டு நமக்கு பிரதியிடணும். அப்போ T டிகிரி செல்சியஸ்னால் இதுதான். அப்போது கழித்தல் 275 டிகிரி செல்சியஸ் டீக்கு பதிலாக கழித்தல் 275 கூட்டல் 273 இந்த கெல்வின் அப்படியே இருக்கும் பாருங்கள், இது கழித்தல் 275 கூட்டல். அப்போ பெரிய நம்பரோட குறி வந்து கழித்தல்னால் கழித்தல் வரும். அப்போ கூட்டல்னால் பாருங்கள் 275 273 போச்சுன்னா 2. இந்த கே வந்து அப்படியே வரும். பாருங்கள் கெல்வினாக மாறிடுச்சிங்களா, அவ்வளோதான் இது ஆன்சர். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா 45 டிகிரி செல்சியஸ் 45 கூட்டல் 273 கெல்வின் அப்போ இது ரெண்டுமே நம்ம கூட்டினீங்கன்னா 318. இந்த கே வந்து அப்படியே இருக்கும். அப்போ 308 கெல்வின்னு வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், கழித்தல் 400 டிகிரி செல்சியஸ் கழித்தல் 400 கூட்டல் 273 கெல்வின். அப்போ இது பார்த்திங்கன்னா கழித்தல் பெரிய நம்பரோட குறினா கழித்தலே வரும். 400ல் 273 போச்சுன்னா 127ன்னு வரும். அப்போ இந்த கே வந்து அப்படியே வரும் கெல்வின். அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், கழித்தல் 273 டிகிரி செல்சியஸ் கழித்தல் 273 கூட்டல் 273 கெல்வின். அப்போது கழித்தல் கூட்டலாம் கழிக்கணும். அப்போ ரெண்டுமே ஒரே நம்பர்னால் 0 வரும். அப்போது இங்கே 0 கெல்வின்னு வரும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். 4 கொஷினுமே ஆன்சர் பண்ண கொஷின். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.